வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026. இப்போ 2025 வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வேகமான ஒரு ஆண்டு. இந்த 2025 பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். நம் எல்லோருடைய 12 ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு. பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026. சிம்மராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடு சிம்மராசி. சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட இந்த வீடு சிறப்பான ஒரு வீடு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் அப்படிங்கிறது புதுசு இல்லை. பிறக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் முண்டி அடிச்சுட்டு ஜெயிக்கிற ஒரு ராசி. என்ன வேணா நீ அடி, எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்து, மறுபடியும் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொன்னால் அவர் சிம்மந்தான். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கர்ஜிக்கக்கூடிய ராசி. பல தோல்விகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து அதுக்கு மேலே வெற்றி போட்டு சிம்மாசனத்தில் அமரக்கூடியது சிம்மம் மட்டும்தான். அந்த வகையில் சிம்மராசிக்கு இந்த ஆண்டு சாதனைகளும் உண்டு, வேதனைகளும் உண்டு. ஆக ஒட்டுமொத்தத்தில் சிம்மராசிக்கு 2026 ஆண்டு ஒரு மிக்சட் ப்ரிடிக்ஷன்ஸ் உள்ள ஒரு இயர் தான். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2026 ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். மார்ச் 6ஆம் தேதி. இது அஷ்டம சனி காலகட்டங்கள். நம்ம இந்த பொய்யா மேலே கோட்டிங், சுகர் கோட்டிங் போட்டு அழகழகான வார்த்தைகளை சொல்லி இந்த வீடியோவில் டிவியில் சொல்லி இதெல்லாம் நமக்கு எதிர்பார்ப்பும் இல்லை, அது தேவையும் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எது உண்மையோ எது உள்ளதோ அந்த உள்ளதை உள்ளபடி பேசுனா அதனால் நமக்கு வர்றது வரட்டும். நமக்கு வியாபார நோக்கமோ அல்லது மனிதர்கள்ட்ட புகழ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ நமக்கு கிடையாது. அதனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியை விட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டம சனி காலகட்டம்ன்றது மிகவும் சவாலான காலகட்டங்கள் தான். நம்ம இதை முதல்ல ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாசிட்டிவாக பேசுகிறேன்னு ஒரு நோயாளிகிட்ட ஆப்ரேஷன் பண்ணாமலாம் இருக்க முடியாது. பாசிட்டிவ்ங்கிறது வேறு. எந்த இடத்துல எந்த பொருளில் எந்த ஏவலில் பாசிட்டிவாக இருக்கணுமோ அப்படி தான் இருக்க முடியும். எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக நம்ம இருக்க முடியாது. ஒரு யதார்த்தத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ், இதை தமிழில் சொல்லணும்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நாம் இந்த வருகின்ற 2026 ஆண்டு அஷ்டம சனி காலகட்டத்தில் மிக கடுமையான போராட்டங்களுக்கு நம்ம உட்பட போகிறோம் அப்படிங்கிறது உண்மைதான். இதில் முக்கியமாக என்ன, சனீஸ்வரன் அப்படிங்கிறது யாரு நமக்கு புரிஞ்சுக்கணும். சனீஸ்வரன் நமக்கு வீட்டில் அப்பா யார், இல்லை வீட்லேயே ஒரு யாரையா திட்டணும்னு வச்சுங்க, சனியே உன் வாயில் சனி, இப்படி தான் பேசுவோம். சனீஸ்வரன்கிறது யார் அப்படின்னா, எல்லா கெட்ட பேரையும் வாங்கிட்டு நல்லது செய்கிறது தான் சனி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் அப்பா இருப்பார், எல்லாரையும் திட்டுவார், அடிப்பார். ஆனால் தான் பிஞ்சு போன செப்பலை போட்டுட்டு அந்த பழைய சட்டையை போட்டு 40 வருஷம் வாங்கி மனுஷன் செத்தே போயிடுவார். ஆனால் வாழும்போது அவருடைய அருமையோ பெருமையோ எவனுக்கும் தெரியாது. அந்த ஆள் இல்லை அப்படின்னா தான் அவருடைய சட்டை வாசம், அதை பற்றி நினச்சி அழாத ஒரு மகன்களோ மகள்களோ இருக்கவே முடியாது. அப்படி சனீஸ்வரனும் மனிதனை பக்குவப்படுத்துறதுக்கும் அடுத்த நிலைக்கு வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சனீஸ்வரன் நிறைய அனுபவங்களை தருகிறார். சில புத்தியற்ற நபர்கள் அதை அடியாகவும், சில புத்தியுள்ள நபர்கள், ஞானம் உள்ளவர்கள் அதை அனுபவமாகவும் பார்க்கிறார்கள். 2 பேருக்கும் ஒரே பலன்தான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது. அப்படிப்பட்டதில் பார்க்கும்போது அஷ்டம சனி காலகட்டங்களில் நீங்கள் அனுபவமாக எடுத்துக்கணும், அடியாக எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஜூன் 2ஆம் தேதிக்கு முன்று நீங்கள் ஏதாவது சேர்த்து வைக்கணும், பொருள்லாம் வச்சுன்னா சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. ஜூன் 2க்கு பிறகு கொஞ்சம் பணத்தில் கடுபடி ஏற்படும். இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். இப்போது 11ல் குரு இருக்கும்போது லாபம்னு சொல்கிறோம். 5ஆம் அதிபதி 12ல் மறையிறது அப்படிங்கிறது சில பிரச்சனைகள் தான். இதில் எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும்? குழந்தைகளுடைய உடல் நலம்,
குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைங்க காதலுக்கு இதெல்லாம் கண்ணாபின்னான்னு மாட்டிக்காமல் இருக்கிறது, சரியாக படிக்காமல் இருக்கிறது, டைவர்ட் ஆகிறது மைண்டு, போதை பழக்கங்களில் ஈடுபடுறது, இது மாதிரியான விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக குழந்தைகளை கண்காணிச்சிட்டே இருக்கணும். பல அப்பா அம்மாவுக்கு என்ன ஆகுதுன்னா, நான் அனுபவிக்காதது என் பையன் அனுபவிக்கணும் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில். அதுக்காக எங்கள் பசங்களை ஒழுங்குபடுத்தணுமோ அந்த இடத்துல ஒழுங்குபடுத்துறதில்ல. நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. அதாவது வீட்டில் அடி வாங்காத குழந்தைங்க வெளியில் அடி வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த பெற்றவர்களும் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும், பிரச்சனை என்பது வர வழைக்கணும், பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறமையை பசங்களுக்கு கொடுக்கணும். வலி வந்தால் தான், வேதனை வந்தால் தான் அதை சாதனையாக மாற்ற முடியும். வேதனையே கொடுக்காம ஒரு வாழ்க்கையை நீங்கள் இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாம். உங்களுடைய காலத்திற்கு பிறகு அது மிக கொடூரமானதாக குழந்தைங்களுக்கு மாறும். அது பெற்றவர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத போனது மாதிரி ஆயிடும். ஆக சிம்மராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி 12இல் மறைஞ்சு உச்சம் பெறுகிறார். அதனால் குழந்தைகள் சமாச்சாரத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு, எல்லா பெற்றவர்களுக்கும் உண்டு. அதாவது கையில் பணம் இருக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு பிறகு கையில் பணம் இருக்கும். ஆனால் அந்த பணத்தினால ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, பெனிஃபிட்டாக இருக்க முடியுமா? டெட் மணி என்று சொல்வதை போல அந்த பணம் சேமிப்பில் தான் இருக்குமே தவிர அந்த பணத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எந்த பணத்தையுமே அதே மாதிரி புதிதாக வரக்கூடிய பொருளாதாரமானது அதை சேமித்து வைக்கிறதுலையும் கூட சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னடா சிம்மத்துக்கு எல்லாமே இப்படி இருக்கே அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி பேசினா தான் அந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும். எல்லாமே நல்லது அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக கூட இருக்க மாட்டோம். மனநிலைமை கூட அதுக்கு ரெடியாக இருக்காது. இதுதான் முக்கிய காரணம். அதே சமயத்தில் குரு பகவான் சிம்மத்துக்கு அஷ்டமாதிபதி, 8ஆம் அதிபதி, அவர் 12இல் வருவது என்பது விபரீத ராஜயோகம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ப்ராஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் மேரேஜ், ஃபாரினில் செட்டில் ஆகக்கூடியது. எத்தனை பேர் இன்னைக்கு கோடிக்கணக்கான இந்தியர்கள் இந்த விசா ஆஃபீஸ் வாசலில் க்யூவில் நிற்கிறோம். நம்ம பாரத பிரதமர் ஒரு விஷயத்தை உண்மையாக, தெளிவாக, தைரியமாக, ரொம்ப அசந்து போகிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். இதுவரைக்கும் எந்த பிரதமரும் சொல்லாத ஒரு விஷயத்தை. அமெரிக்கர்களை, ஏன் வெளிநாட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஆளுமை தன்மை டெவலப்டு கண்ட்ரீஸ், வளர்ந்த நாடுகளில் உள்ள குடிமக்கள் நம்முடைய இந்தியன் எம்பசியில் அந்த நாட்டில் க்யூவில் இந்தியாவுக்கு எனக்கு விசா கிடைக்குமா அப்படின்னு நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த எண்ணம் வர்றதுக்கு நமக்கு ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு தலைவரை பெறுவதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும். இந்த எண்ணம் வர்றதுக்கே பெரிய விஷயம். ஏன்னா முதல்ல செய்யறமோ இல்லையோ அடுத்தது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வரணும். அது அடிப்படையில் இருக்கணும். ஆக நாம இந்த விசாக்கு எம்பசிக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், ஃபாரின் கண்ட்ரி போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அங்கே கல்வி பயிலணும், வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த 8ஆம் அதிபதி 12இல் மறைகிறதுனால நடக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த ஊரே வானாம்பா, எனக்கு இந்த இதுவே வானாம், நான் வெளியில் போய் எங்கேயா பொழைச்சிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஜூன் 2, 2026க்கு பிறகு முயற்சி பண்ணால் ஜெயிக்கும். தவிர இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். குடும்பம் மற்றும் ஹெல்த், அதாவது ஆரோக்கியம், இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுத்து பார்த்தோம்னா, அஷ்டம சனி காலகட்டங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுதே ஆரோக்கியத்தில் அவர் கை வைப்பார். சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய பிரச்சனை என்பது புதிதல்ல. நீங்களே தாம்பாளம் வச்சு வான்னு கூப்பிடுறது தான் வியாதிகள். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதுல அக்கறையே கிடையாது, உங்களுக்கு நேரத்தில் தூங்கணுங்கிறத பற்றி கவலையே கிடையாது. சிம்மம் ரியாக்டிவான ஒரு ராசி, அதாவது ப்ரோஆக்டிவான ஒரு ராசி அல்ல. ஒரு விஷயம் நடந்த பிறகு அதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு விஷயம் நடந்துருது, ஆரோக்கிய பிரச்சனை வந்தப்பறம் ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறத தவிர்த்து விட்டு, இது இந்த மாதிரி சொல்கிறாரு, நல்ல விஷயங்கள் தானே சொல்கிறாங்க, இதை நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம். வருங்காலத்தில் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் தவறான நேரத்தில் சாப்பிட்றது, தூங்குறத முதல்ல தவிர்க்கணும். இதுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பிரச்சனை வந்துன்னா உடனடியாக மருத்துவர் அணுகி அந்த பிரச்சனை என்னங்கிறத நம்ம தீவிரமாக விசாரித்து பார்க்கணும். 1க்கு 2 டெஸ்ட்டு 2 இடத்துல எடுத்து அது ஓகே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா கம்பேரிசன் பண்ணி பார்த்து வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பம் விஷயத்தில் அஷ்டமசனியுடைய காலகட்டங்களில் மிகப்பெரிய சிக்கல்கள் எப்படின்னா, இந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் தான் மைண்டு தவறான பாதைக்கு போகிறதுக்கு உந்தக்கூடியதாக அமையும்.
நல்ல ஒரு பாதையில் நம்மளுடைய புத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் மைண்டு வந்து தவறான பாதையில் போகுது, முயற்சி பண்ணுது. எப்படின்னா தவறான முடிவுகளை சிந்திக்கிறது. எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் சண்டை நடக்குது. ஒரு நாள் அந்த கணவனுக்கு தோணுது, இன்னைக்கு சண்டை போட்டால் இந்த வார்த்தையை சொன்னால் இவளை சும்மா விடக்கூடாது, இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், இல்லை நாம் வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் போகணும். இந்த சிந்தனை திடீர்னு ஏன் வரணும்? நேரம். விநாச காலே விபரீத புத்தி. நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம எண்ணங்களும் சரியாக இல்லை. இதனால தான் எப்போவுமே நடக்கிற சண்டையில் கூட ஒரு நாள் அந்த பிரிவு என்பது ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் அதை தூக்கிட்டு போகுது. இதை நீங்கள் அலர்ட்டாக புரிஞ்சிக்கணும். கான்ஷியஸாக உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து இது மாதிரி நமக்கு நேரம் சரியில்லை, இந்த நேரத்தில் எவ்வளோ கோவம் வந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நேராக வெளியில் வீட்டை விட்டு போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு சத்தம் இல்லாமல் வந்து படுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது வாக்குவாதம் பண்ணால் அது அப்படியே பெருசாகிட்டே போகும். சின்ன விஷயங்கள் தான் இன்றைய அளவில் குடும்பங்களை பிரிக்கிறது. பெரிய விஷயங்கள் அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது இல்லை. சின்ன விஷயம், பெரிய விஷயங்கள்னால் என்ன? குழந்தையுடைய எதிர்காலம், நம்ம பெத்த குழந்தைங்க, அதை பற்றி யாரும் கவலை இல்லை. நம்மளோட ஈகோ, நம்மளை இப்படி சொல்லலாமா, என்ன இப்படி பேசலாமா, இதுதான் முக்கியமாக இருக்குது. இதை தவிர்த்து இந்த மாதிரி கஷ்ட காலகட்டங்களில் ஸ்ட்ராங்காகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். முக்கியமான ஒரு வேண்டுகோள், சிம்மராசி என்பர்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் அடுத்த ஆண்டு ஃபஸ்ட்டு 5 மாதம், அடுத்தது ஜூன் 2லேருந்து ஒரு 6-7 மாதம், இதில் வந்து எல்லா பொறுப்பையும் நீங்கள் முதல்ல ஏற்றுக்கக்கூடாது. எது? ஜூன் 2க்கு பிறகு எல்லா பொறுப்பையும் தலை மேலே போட்டுக்கக்கூடாது. அப்படி போட்டுக்கிட்டா அதில் சுமைகள் அதிகமாகி செய்ய முடியாத மாதிரியான வாக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும். முதல் 5 மாதம் இந்த பிரச்சனை இல்லை, அடுத்த 7 மாதம் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது குரு ஜூன் 2க்கு பிறகு, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ந்த பிறகு அவர் உங்களோட 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த குரு பார்வை சிம்ம ராசியின் 4ஆம் இடத்து மேலே விழும்போது, ராசியுடைய 4ஆம் இடத்துல விழும்போது பதவிகளில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ப்ரமோஷன், அதாவது வித் இன்சென்டிவ், போனஸு, சேலரி ஸ்ட்ரக்சர், சம்பளமே வந்து உயர்வாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அது நல்லது தானே அப்படின்னு நினச்சோம்னா அந்த காலகட்டத்தில் அந்த நல்லதோடு சேர்ந்து என்ன வருது அப்படின்னா அந்த ப்ரமோஷனோட சேர்ந்து அதிக வேலைப்பாடும் வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா அது சுமையாகவும் மாறும். உடம்புல மனசில் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இது ப்ரமோஷன் வந்துருச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை இதுக்கு மேலே தொல்லையும் பொறுப்பும் அதிகமாகிடுச்சேன்னு நினச்சி கவலைப்படுறதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்குது. எல்லாமே தற்காலிகம்தான். இந்த பிரச்சனை அத்தனையும் தற்காலிகம்தான். லாங் டேர்மில், நீண்ட தூர பயணத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாக மாறும். அது வரைக்கும் உங்களுடைய பொறுமை என்பது அவசியம். அதே மாதிரி குரு பார்வை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசி மேலே விழுவதனால இந்த நேரம்தான் எங்கேயாவது இந்த ப்ரீஎம்ஐ கட்டுறது, சின்ன சின்ன கடன்களை வந்து கட்ட முடிச்சிட முடியும்னா கண்ணில் கருப்பு ரிப்பனை கட்டிட்டு முடிச்சிருங்க. இதை வந்து தொடர்ந்து பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் சான்ஸு. ஜூன் 2க்கு பிறகு தயவு கூர்ந்து சின்ன சின்ன கடன்கள் சின்ன சின்ன தொகையாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிருங்க. கையில் பைசா இருக்கேன்னு புதுசாக ஏதாவது வாங்கலாமான்னு போகாதீங்க. அதெல்லாம் வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்மளை சுற்றி என்ன இருக்கு? விளம்பரங்கள் இருக்குது. நாம் காசு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளை சுற்றி நகை, துணி, ஃபோனு, அந்த கன்சியூமர் டியூரபிள் எதை ஆளால் நம்மளை வந்து என்ன அது பிச்சு திங்கிற மாதிரி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் இருக்குது. அது அத்தனை விளம்பரங்களையும் நம்ம சபலப்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி இதை தான் செய்யணும், லைஃப்பில் இந்த பாதையில் தான் செலவழிக்கணும் அப்படின்னு நம்ம புத்தி என்ன பண்ணுறாங்க? பிரெயினை வந்து வாஷ் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. இது நீ வாங்கி தான் ஆகணும், இந்த படத்தை நீ இந்த இடத்துல போய் பார்த்து தான் ஆகணும், இந்த துணியை நீ வாங்கி தான் ஆகணும், இந்த ஷூவை நீ போட்டு தான் ஆகணும், இந்த ஹோட்டலில் நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இப்படி நம்மளை சுற்றி விளம்பரங்கள் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே இருக்குது. இந்த விளம்பரங்கள்லேருந்து தப்பிச்சு நமக்கு எது தேவை, எது நீடு, வாண்ட் அப்படின்னா நமக்கு எல்லாமே வேணும் தான், ஆனால் தேவை எது, அந்த வித்தியாசத்தை புரிந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது அனுபவிப்பதற்கே. ஆனால் எல்லா நேரங்கள்லையும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய ஆபத்து. அனுபவிக்கிறதுங்கிறது வாழ்க்கையில் 20% இருக்கணும். 80% உழைப்பு, சிந்தனை, தெளிவான சிந்தனை, சாக்ரிஃபைஸு, ஆன்மீகம், பக்தி, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அனுபவிக்கணும், அது கொஞ்சம் அனுபவிச்சுக்கணும். எல்லாத்தையும் அனுபவிச்சா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நம்ம ஒழிஞ்சிடுவோம். இதை நினைவில் வச்சு செயல்படணும்.
அடுத்து உங்களுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி, இதுதான் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட். அதாவது உங்களுக்கு அஷ்டம சனி, மீனத்துல சனி வந்ததுனால அஷ்டம சனி. அதில் பாருங்க, ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இந்த அஷ்டம சனியை குரு பகவான் பார்க்கிறார். ஒரு வருஷத்துக்கு குரு பகவான் பார்வையில் இருக்கிறதுனால கரெக்டா உங்களுக்கு மார்ச் 6லேருந்து ஜூன் 2 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அஷ்டம சனியுடைய தாக்குதல் இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு குரு பார்வை சனி மேல விழுகிறதுனால அந்த அஷ்டம சனி தாக்கம் என்பது இருக்காது. குரு பார்வை கோடி நன்மை. ஜூன் 2, மார்ச் 6லேருந்து ஜூன் 2 வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஜூன் 2க்கு பிறகு உங்களுக்கு இந்த குரு பார்வை விழுகிறதுனால உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் குரு காப்பாற்றுவார். இது எப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும், வந்து அதுல இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. பிரச்சனையே வராம இருக்காது. அஷ்டம சனி தன்னுடைய கர்மாவை செய்வார், என்ன பிரச்சனையை தருவார். ஆனா அந்த பிரச்சனையை வந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வருவார். அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா, அதுல ஒரு லாபம் வரா மாதிரியான அமைப்பை குரு பகவான் ஏற்றி தருவார். எப்படின்னா, ஒரு வண்டியை ஓட்டிகிட்டே போறீங்க, உங்க வண்டி இன்னொரு வண்டி மேலே சரியா ஒராசிருச்சு, ஒரு தகராறு நடக்குது. பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்க வந்த வண்டி நபர் பெரிய ஒரு தொழிலதிபர், உங்களுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து, இது ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்படியா நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்களா அப்படின்னு அந்த விஷயமே நெகட்டிவான விஷயம் பாசிட்டிவாக மாறக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதுதான் விபரீத ராஜயோகம். அதே மாதிரி கடனை வந்து அடைக்கிற நேரம் இது, கடன் எடுக்கிற நேரம் இல்லை. இது நல்ல கவனத்தில் நீங்கள் வச்சுக்கணும். சனியுடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும். வெளியில் தேவையில்லாமல் சுற்றுறது, தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறது. இந்த ஃபோனில் நம்ம நிறைய நேரம் பேசுகிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிஇஓவாவோ பிஸ்னஸ் பீப்புளாவோ இருக்கவே மாட்டாங்க. மிகப்பெரிய வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய சாதனை புரியக்கூடிய சினிமா தொழிலில் இருப்பவர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், இவங்களோட ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்காது. இந்த ஒன்றுமே இல்லாமல் வெட்டியாக தெரிகிறவங்களோட ஃபோன் கான்வர்சேஷனை பார்த்தீங்கன்னா 250 நிமிஷம், 350 நிமிஷம். என்னடா பேசணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது. இதுவே அடையாளம். அதனால பேச்சை குறைச்சு செயலை அதிகப்படுத்த வேண்டிய நேரம் அஷ்டம சனி காலகட்டம். இந்த உறவுகள் பற்றி, திருமணம் பற்றி இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக காதலை வந்து திருமணமாக மாற்றக்கூடிய வேலைகள்லாம் செய்வார். அதில் சண்டைகளை உருவாக்குவார். அதில் தானே நமக்கு இழப்புகள்லாம் வரும். நம்ம அப்பா அம்மா அவமானப்படுறது, அவங்க அப்பா அம்மா அவமானப்படுறது, 2 பக்கமும் சண்டை பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். இது காதல் திருமணமாக மாறும். இங்கே தான் கவனமாக இருக்கணும். அதிகப்படியாக வார்த்தையை விடுறது, அதிகப்படியாக வந்து கோபப்படுறது, இதெல்லாம் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும். எந்த நிலையிலும் நம்முடைய கண்ட்ரோல், நம்மளுடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு நம்மக்கிட்ட இருந்தால் எந்த பிரச்சனையும் வரும், தாக்கும் நம்மளை. ஆனால் கொஞ்ச காலத்தில் அதுவே விலகிடும். நாம் குதிச்சு கலட்டாலாம் பண்ணோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இப்படி பேசின இந்த சந்தர்ப்பத்தில், அது எதிராளியும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி காதலில் கூட நிறைய பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள்லாம் வருவதை எதிர்பார்த்து தான் ஆகும். பொதுவாக ஆண் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் ஒழுக்க கேடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போதை பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்களுடன் ரொம்ப சேருவது, இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், நீ குளித்தால் கங்கை அழுக்காகும் அப்படிங்கிற வரிகள் நம்ம தலைவருடைய பாடலில் வரக்கூடிய வரிகள். அதனால நம்ம வந்து எப்போவுமே போதை பழக்க வழக்கங்கள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இது ஒரே ஒரு கிளாஸ் நான் குடிக்கிறேன், இந்த ஒரே ஒரு தடவை புகை பிடிக்கிறேன், அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த ஒரே ஒரு தடவை தான் இந்த தவறான பெண் சமாச்சாரம் அப்படின்னு ஆரம்பித்தது எங்கே சுடுகாடு வரைக்கும் நம்மளை தொடர்ந்து வருது. நம்ம வாழ்க்கையவே அழிச்சிடுது. பல பேர் இளம் வயதில் மரணிக்க காரணமாக இந்த குடிப்பழக்கம் இருக்கிறது. அந்த குடும்பங்கள் இரத்த கண்ணீர் வடித்து தத்தளிக்கின்றன. இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இதை பொறுப்பான ஆண்கள், பொதுவாக ஆண்கள் அதிகமாக இந்த குடிப்பழக்கம் இருப்பதனால அவங்க ஆண் சிம்ம ராசிகளுக்கு போதை பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தள்ளி நில்லுங்க. உயிரே போனாலும் மனக்குழப்பம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மூளை வெடிச்சிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன வெடித்தாலும் பரவாயில்ல, கோவிலுக்கு போய் தியானம் பண்ணுங்கள், 4 பேருக்கு நல்லதை செய்யுங்க, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். புரியுதுங்களா? நான் வந்து வாழ்க்கையை ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் காலியாக இருக்கும். இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். ராகு பயிற்சி வேற இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டோட இறுதியில் வர்றதுனால
சனி இப்போ ராகுவுடைய தாக்குதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராகு வந்து சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செயல்படணும். சிவன் வழிபாடு தான் முக்கியம் உங்களுக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு, சிவ ஆலயங்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, அதே மாதிரி தான தர்மங்கள். சிவபெருமானுக்கு பிடிச்சது, சனீஸ்வரனுக்கு பிடிச்சது, தர்மகாரகனுக்கு பிடிச்சது தர்மங்கள். அந்த தர்மம் உங்களால் முடிஞ்ச உதவி 4 உணவு பொட்டலம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. இந்த தேவையில்லாத குடிப்பழக்கம் எவ்வளவோ செலவழிக்கிறீங்க. ஒரு 4 பேருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு உதவி பண்ணால் தப்பா ஐயா? அதை பண்ணுங்க. நிறைய நீங்கள் தான தர்மங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிற அதே நேரத்தில் அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் 30 ரூபாய் நல்லது செய்யுங்களேன். 70 ரூபாய் நீங்கள் என்ன விருப்பமோ செய்யுங்க. இதை செய்ய ஆரம்பிக்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் வருது, எவ்வளோ சந்தோஷம் உள்ளுணர்வு வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க அதில் பயனடைஞ்சு சிரிக்கும் போது, அதை பார்க்கும் போது அந்த சிரிப்பில் கண்டிப்பாக நம்ம கடவுளை பார்க்க முடியும். இது சத்தியம். ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் ஒரு நாக பிம்பத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலனை தரும். சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, பாலபிஷேகம் செய்வது, முடிந்தால் திருநாகேஸ்வரம் சென்று அங்கே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதெல்லாம் நல்ல பலனை தரும். முக்கியமாக அஷ்டம சனி காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்கள் தினமும் தியானம் செய்தல் வேண்டும். கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். மனதை வந்து ரொம்ப லயிச்சு ஒருநிலைப்படுத்தி தியான பழக்கத்தில் இந்த தியானமே உங்களை எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றும். இந்த தியானத்துடைய சக்தி செய்ய தான். ஒரு 90 நாள் தியானம் செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பாதையே வேற மாதிரி இருக்கும். என்ன மந்திரத்தை சொல்லி தியானம் செய்வது? ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாய. இது நீங்கள் பெருமாள் பக்தராக இருந்தாக ஓம் நமோ நாராயணாய, சிவபக்தனாக இருந்தாக ஓம் நம சிவாய. இதை செய்யுங்க போதும். பெரிய மந்திரங்கள் தெரியணுன்ற அவசியம் இல்லை. தெய்வத்தை உணரத்துக்கு நம்ம பக்தி தான் தேவையே தவிர மந்திரங்கள் அடுத்தபடி. நம்ம உண்மையான பக்தி இருந்தால் கண்ணப்ப நாயனார் கூட 63 நாயன்மார்களை ஒருத்தர் ஆனார். அந்த மாதிரி ஆக முடியும். உண்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கிறார். இப்போ ஒட்டுமொத்த பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வேலைகளில் புதிய பலன்கள், அதாவது புதிய பொறுப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், பெரிய பொறுப்புகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் அதிகமாக வருவது உண்டு. ஆனால் சேமிப்பு என்பது குறையும், செலவுகள் அதிகமாகும். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பொறுமைகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி பொறுப்புகள் நிறைய சேரும். பொறுப்புகளோடு சில சிரமங்களும் வந்தாலும் பொறுத்து இருக்க வேண்டும். திருமணம், உறவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் சோதனையான காலகட்டங்கள். எளிமையாக பொறுமையாக கடமையை செஞ்சால் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி உறவுகள்லையும் அதே மாதிரி தான். கல்வி, அந்த மாதிரி விஷயங்களில் மேன்மை காணப்படும். நிறைய சிறந்த கல்வி, பிடிச்ச கல்வியை பிடிச்ச இடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோர்வாக இருக்கும், மனசும் சரி உடம்பும் சரி. ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை, ஈஸ்வர பகவானை வழிபட உங்களுடைய சக்தி என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசிக்கு முதல்ல சோதனை, பிறகு சாதனை. சோதனையை சந்திச்சாதான் சாதனை. அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யார் வந்து கஷ்டப்படுறானோ அவனால தான் வந்து மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது. அதில் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக சிம்மராசி சாதனைக்கு பெயர் போன உங்களுக்கு இது சொல்லி புரியணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி அமைகிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடி என் அருமை சிம்மராசி நேயர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.